கடைசி வரைக்கும் அந்த தாவத்தை காமிக்கவே இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. கடைசி ஒரு ½ hour தான் ப்ரோ படம் எல்லாமே. ஒரு நம்ம நினச்சதோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு அது நல்ல ஒரு படம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் கொடுக்குற 200க்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மூவி செம்மையாக இருக்குன்னா இட்ஸ் அ ஃபேமிலியாக பார்க்கலாம். மூவி செம்மையாக இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ட்விஸ்ட்டாக பார்த்தா செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. மூவி ஹோலாக மியூசிக்கு டைரக்டராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே செம்மையாக இருக்குது. லிங்கானா ஷாரான கொம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம். தாவூத் டைட்டில் ஆக்சுவலி இட்ஸ் அ கேங்ஸ்டர் டைட்டிலாக தான் இருக்குது. பட் ட்ரக் அழிக்கிறது தானே அவங்க த்ரூ அவுட் த மூவி பேசப்படுற விஷயம் அதுதான். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல மூவி. நல்லா தான் பாசிட்டிவான ஒரு மோட்டிவில் தான் கொண்டு போயிருக்காரு. நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி சிரிச்சு நிறைய இடத்துல காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி தான்ண்ணா. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஜானி டானி பாட்டெலாம் செமையாக இருக்குது. அதாவது கன்வீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஆன்டகானிஸ்ட் அண்டு கிரிமினல் ரீஜியான இது கதை. ஃபுல்லாக எப்படி சொல்கிறேன்னா ட்ரக் டீலிங் அண்ட் கன்ஸ் மாஃபியா அந்த மாதிரி விஷயம். அதாவது 2000 அதான் 1990s இப்போ வரைக்கும் நடந்த கன் மாஃபியாஸ் அந்த அதை பற்றின கதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட எரர் சொல்ல முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஆக்டிங். புதுசாக சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹிஸ்ட்ரிஸ் தான். அதாவது பல ஹிஸ்ட்ரிஸை அதை நடந்த விஷயத்தையும் அதாவது ரிலேட் பண்ணாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ஆகும்னா எல்லோரும் தாராளமாக பார்க்கலாம். நம்ம அதாவது ஆண்டோனிஸ் படம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காது. ஆனால் படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். லைக் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்விஸ்ட்டு ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அவர் ஹீரோ வந்து ஒரு இன்னசென்ட்டாக நடிச்சிருந்தாப்புல. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்படியே மாசாக வேறு மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. என்ன சொல்கிறது, லைக் இவர் கூட இருப்பார், பார்த்தா அங்கே ஒரு கேங்கு தாவூத்து. எல்லாத்துக்கும் ஒரு ரிவெஞ்சுமாக இருக்கும். தாவூத்தும்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த தாவத்தை காமிக்கவே இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. படம் கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்க வேண்டிய படம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஜானி. ஒரே நிமிஷம், ஜானி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தாவூத் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. டேரக்டர் வந்து ரொம்ப தரமாக எழுதியிருக்காரு, தரமாக வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு, தரமாக எடிட் பண்ணியிருக்காரு, தரமாக ஒவ்வொரு கேரக்டரும் பக்காவாக டிசைட் பண்ணியிருக்காரு. அதுவும் மெயினாக சொல்லணும்னா வில்லன் தாவூட் வந்து காமிக்க மாட்டாங்க, ஒரு ஏவி மாதிரி காமிப்பாங்க. அவர் என்னென்ன பண்ணார், சண்டை காட்சியே இல்லாத படம்னா கேங்ஸ்டர் படம்னா இந்த படம் தான். ஆனால் தரம் இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல புள்ளியாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு டான் இருக்கும். செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. கடைசியில் வந்து பிஜிஎம் வந்து அந்த ஹீரோக்கு மட்டும் தனியாக பிஜிஎம் போட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க ப்ரோ. படம் சும்மா தரமாக பண்ணிக்கிறாரு. அது கிளைமேக்ஸில் மாதம் சிகரெட்டை வாயில் வைப்பார் பாருங்க. ஒரு இப்படி வச்சுட்டு சிகரெட்டை வாயில் வைப்பார் பாருங்க. செம்மையாக இருக்கும். அது விசில் பறவை வைப்பேன். ஆனால் மெயினாக பண்ண சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரக் ஸ்மக்லிங் பண்ணுறாங்களா, அவங்களாம் நல்லா கரெக்டாகும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்லோவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மியூசிக் தேவைப்பட்டதுலாம் போட்டிருக்காங்க. அந்த டூடுக்கு ஒரு நல்ல ஹைப் அதிகமாகவே ஏற்றி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பார்ட் 2 பார்த்தா தான் தெரியும். கடைசி ஒரு 30 minutes நல்லாவே எடுத்துருந்தாங்க. ட்ரக் சம்மந்தப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு நல்ல படம் தான். மியூசிக் தேவைப்பட்ட இடத்துல கரெக்டாக செட்டெல்லாம் போட்டு எடுத்துருக்காங்க. நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் காமெடி. பட் நல்லா ஷூட் ஆகிருக்கு ப்ரோ. கேங்ஸ்டர் மூவி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பட் ரொம்ப ராவாலாம் காட்டல ப்ரோ. ஒரு மேல் ஓட்டு அவங்க கேரக்டர் மட்டும் தான் டீஸ் பண்ணிடுறாங்க, தவிர இன்னும் காட்டல. நம்ம பார்ட் 2 பார்த்தா தான் தெரியும் கேங்ஸ்டரா இல்லையா எப்படின்ட்டு. பட் நல்லா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கடைசி ஒரு ½ hour தான் ப்ரோ படம் எல்லாமே. ஒரு நம்ம நினச்சதோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு அது நல்ல ஒரு படம். தாவூத் மூவி தான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்குண்ணா. கன்வே ஒன்றும் இல்லை, கேங்ஸ்டர் ஸ்டோரி மாரி தான் எடுத்து போயிருக்காங்க. பார்ட் 2க்கு லீடு நல்லா கொடுத்துருக்காங்கண்ணா. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனோம், செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. அவர் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஃபஸ்ட்டு படம் நிறைய படம் நடிச்சிருக்காரு போல். இல்லை இன்னும் நல்லா இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இருக்கு, ஆனால் ரொம்ப ராவாக காமிக்கல, மேலோட்டமாக தான் காமிச்சிருக்காங்க. சாங்ஸு 2 சாங் தான் இருக்குது. அதில் இங்கிலீஷ் சாங் ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்தமாரி பார்க்கலாம், ஜாலியாக தான் இருக்கும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணா. ஒருத்தர் பண்ணியிருக்காரு காமெடினா, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா தானே இருந்துச்சு. அதான் சொல்கிற அளவுக்கு எப்படின்னா 10க்கு 6 கொடுக்கலாண்ணா படம் ரேட்டிங். கதை என்னன்னா ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாமே காமன் தான். ட்ரக்ஸை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறவங்களுக்குள்ளே எப்படி சண்டை வருது அவங்க.
கேங்ஸ்டர் படம் அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு காட்டல, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காருண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸு மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. பட் மறுபடி சாங்ஸு ஓகே தான். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணா, சீரியஸாக நல்லா இருந்தது காமெடியெல்லாம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற காமெடி தான் பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை. புரியல. இந்த படம் ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. ஃபேமிலியாக வந்து இது ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தோம், ஜாலியாக பார்த்தோம். அவ்வளோ. இப்போ தான் தாவூத் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி கேங்ஸ்டர் மூவின்னு எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பாக அது கேங்ஸ்டர் மூவி தான். பட் ரத்தம் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். காமெடி இருக்குது, நல்ல ஒரு பாடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு குளிர்ச்சியான ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எல்லாமே சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த மூமெண்ட்ஸை தான் காட்டியிருக்காங்க. சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கா, இப்படி ஒரு கடற்கரை இருக்கா, இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கான்னு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோவே உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் கொடுக்குற 200க்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக வந்து